சங்கீதம் 42 சங்கீதத்துக்கு நேரம் வருவோம். அங்கே சங்கீதக்காரனாக தாவீது அவன் சோதரம் கோராகின் புத்திரில் உள்ள தாகத் தலைவனுக்கு அவன் பாடி கொடுத்ததான ஒரு சங்கீதத்தை குறித்து அவன் வாசிக்க கேட்டோம். அதுல முதல் 2 வசனத்தை வாசிக்க பார்க்கிறோம். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, ஆமென், தேவனே என் ஆத்துமா உம்மேல் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி தாகமா இருக்கிறது. அல்லேலூயா, 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 ஆமென், ஸ்தோத்திரம். மானானது நீரோடையை வாஞ்சிக்குது. ஏன் மானானது நீரோடையை வாஞ்சிக்குது என்று சொல்லி பார்க்கும்பொழுது, அதனுடைய தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக, அதனுடைய ஆகாரம் புசித்து, ஆமென், அதனுடைய நாவு வறண்டு போன சூழ்நிலையில, ஆமென், அது தன்னுடைய தாகத்தை தணிப்பதற்காக, அது தண்ணி குடிக்கும் போது தன்னுடைய ஜீவனை, ஆமென், காத்துக் கொள்வதற்காக, தன் ஜீவனுக்காக என்ன பண்ணுது? ஆமென், சோத்திரம். நீரோடை, அதாவது தண்ணி எங்க கிடைக்கும்னு சொல்லி அது வாஞ்சிக்குது. தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன் ஜீவனுக்காக, தன் சரீரத்துக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மான்கள் எதற்காக தண்ணீரை, அவன் நீரோடையை வாஞ்சிக்குது என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் மறுபடியும் சொல்லுகிறேன், தன் ஜீவனை பாதுகாப்பதற்காக, தன் சரீரத்தை பாதுகாப்பதற்காக. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தன்னுடைய பலன், ஆமென், ஸ்தோத்திரம், அது புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சங்கீதக்காரனாக தாவீது அதை மேற்கோள் காட்டி, மான் நீரை வாஞ்சிப்பது போல நான் யாரை வாஞ்சிக்கிறேன்? ஆமென், உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். அப்போ மானுக்கு ஒரு தேவை என்னன்னா, தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளணும், தன்னுடைய, ஆமென், சோதரன், சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், தன்னுடைய பலனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதனுடைய வாஞ்சை இருக்குமானால் அதை மேற்கோள் காட்டுகிறார். அதை போல நானும் யாரை வாஞ்சிக்கிறேன்? ஆமென், தேவனை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறதான தாவீது என்ன சொல்கிறார்னா, என்னையும் கர்த்தர் பாதுகாக்கணும், ஆமென், என்னுடைய ஆத்துமாவையும் கர்த்தர் பாதுகாக்கணும், எனக்கும் பலன் வேண்டும், என்னுடைய, ஆமென், சோதரன், ஜீவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, ஆமென், ஏன் ஆண்டவரை வாஞ்சிக்கிறார்? ஏன் நான், ஆமென், வான்களை போல நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி பார்க்கும்போது, என்னுடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கிறது இந்த உலகத்துல. ஆமென், சோதரன், என் ஜீவனை பாதுகாக்க, என் ஆத்மாவை பாதுகாக்க, எனக்கு பலப்படுத்துகிறதான, என்னை, ஆமென், சோதரன், உயிர்ப்பிக்கிறதான, என்னை தாங்குகிறதான, என்னை ஏந்துகிறவர் ஒருவர் உண்டானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. என்னுடைய தேவன் மாத்திரமே, ஆமென், என் ஆத்துமாவை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா, 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 ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு எல்லாருமே தெரியும், நம்முடைய சரீரத்தை நாம், ஆமென், ஸ்தோத்திரம், பலவிதமான சூழ்நிலையில நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம சரீரத்துக்கு ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா, இந்த உலகத்திற்கு தன மருந்தோ மாத்திரையோ கொண்டு நாம என்ன பண்ணுவோம்? சரீரத்திற்கு, ஆமென், ஸ்தோத்திரம், சுகத்தை அளிக்கத்தக்கதான காரியத்தை நாம் செய்து கொள்வோம். சரீரத்துல ஒரு காயம் உண்டாச்சுன்னா அந்த காயத்திற்கு மருந்து போட்டு நம்ம காயத்தை ஆற்றிக் கொள்வோம். அதே நேரத்துல, ஆமென், சரீரத்துக்கு நமக்கு, ஆமென், சொல்ற அழுக்காயிட்டுனா நம்ம குளிச்சு நம்ம சரீரத்தை சுத்தம் பண்ணி கொள்வோம். சரீரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த உலக பிரகாரமான காரியத்தை செய்து நம்ம சரீரத்தை என்ன பண்ணிக்கலாம்? ஆமென், செய்து கொள்ளலாம், சரி செய்து கொள்ளலாம். ஆனா நம்முடைய ஆத்துமாவுக்கு பாதுகாப்பு வேண்டும். நம்முடைய ஆத்துமா பலவீனப்பட்டு இருக்கிறது, நம்முடைய ஆத்துமா சுகவீனமா இருக்கிறது, நம்முடைய ஆத்துமாவில ஒரு உயிர் மீட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு, ஆமென், அந்த ஆத்துமாவுக்கு நான் எங்கு சென்று அந்த ஆத்துமாவை நான் உயிர் மீட்சி அடைய செய்ய முடியும்? அந்த ஆத்துமாவில நான் எங்கே பலன் அடைய முடியும்? அந்த ஆத்துமாவுக்கு நான் எங்கே, ஆமென், சோதரன், சுகத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அது தேவனுடைய சமூகம் மாத்திரமே.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் ஏன் ஆத்துமாவுக்கு நான் சுகத்தை கொடுக்கணும்? நான் ஏன் ஆத்துமாவுக்கு பலனை கொடுக்கணும்? நான் ஏன் ஆத்துமாவுக்கு உயிர் மீட்சை கொடுக்கணும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக, ஆமென், நீங்களும் நானும் என்பது, ஆமென், இந்த சரீரத்துக்கு உட்பட்ட காரியங்கள் அல்ல. இந்த சரீரம், ஆமென் ஸ்தோத்திரம், நாம் அல்ல. அல்லேலூயா. இந்த சரீரம் நீங்க கிடையாது, இந்த சரீரம் நான் கிடையாது. இந்த சரீரத்துக்கு பலவீனப்படும் பொழுது நாம் எல்லா காரியத்தையும் இந்த உலக பிரகாரமாய் பெற்றுக் கொள்கிறோம். அதே போல இந்த ஆத்துமா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், சுகம் பெற வேண்டுமா தேவ சமூகத்துக்கு வரணும். ஏன் ஆமென் ஸ்தோத்திரம் ஆத்துமா சுகமா இருக்கணும்? ஏன் ஆத்துமா பலனா இருக்கணும்? ஏன் ஆத்துமாவை பாதுகாக்கணும் சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் நான் என்று சொல்லி பார்க்கும்போது, அது உங்களுடைய ஆத்துமாவும் என்னுடைய ஆத்துமா தான். ஆமென் ஸ்தோத்திரம், நான். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உங்க ஆத்துமான்னு சொல்வது, ஆமென், உங்களுடைய ஆத்துமா என்பதுதான் நீங்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சரீரத்திலிருந்து நம்முடைய ஆத்துமா பிரிந்து போன பின்பாக அந்த சரீரத்துக்கு வேல்யூ கிடையாது. அந்த சரீரத்துக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், உயிர் இல்ல, அது ஒரு பணம் என்று சொல்லி அந்த உலகத்துல என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அந்த பணக்காரே, ஆமென் ஸ்தோத்திரம், தன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு, நல்லா கவனிங்க, ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு, ஆமென், தன் வீட்டுக்கு நடந்து போய் கொண்டிருந்தாராம். ஆமென் ஸ்தோத்திரம். நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், போகிற வழியில அவருடைய செருப்பு என்ன ஆயிடுச்சு, அறுந்து போனது. அவருடைய செருப்பு அறுந்து போனதுனால, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த செருப்பை கையில எடுத்துக்கொண்டு நடந்து போனார். ஆமென். வழியில பாக்குறவங்க, ஏன் செருப்பு கையில வச்சிருக்கீங்க? ஆமென் சொல்றது அறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டே போறார். போய் கொண்டிருக்கதான வேலையில, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு ஆமென் வீடு வந்தது. ஆமென், ஒரு குடிசை வீடு வந்தது. அப்போ அந்த பணக்காரர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த வீட்டு ஆட்களை கூடும் போது அவங்க ஓடோடி வந்து குனிந்து, ஆமென், ஐயா சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும்? ஆமென். ஒண்ணும் இல்ல, இந்த செருப்பு அறந்து போச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ இந்த செருப்பு தைக்கிறதுக்கு நேரம் இல்ல, இந்த செருப்பு என்ன பண்றேன், இந்த வீட்டுல வைக்கிறேன், வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அந்த குடிசை வீட்டுல இருக்கிறவங்க, தாராளமா வைங்க ஐயா, உங்களுக்கு இல்லாத இடமா? அல்லேலூயா. சொல்றாங்க, உங்களுக்கு இல்லாத இடமா, தாராளமா என்ன பண்ணுங்க, வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல உள்ளவங்க சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவரு அதை ஒரு இடத்துல வச்சுட்டு அவரு போயிட்டார். சில நாள் கழிச்சு வந்து அந்த செருப்பு எடுத்துட்டு போயிட்டார். சில காலம் அவர் வாழ்ந்தார். சில காலத்துக்கு பின்பாக அவர் மரித்து போனார். மரித்து போன அவரை, ஆமென் ஸ்தோத்திரம், பல வர்ணங்கள்ல, ஆமென் ஸ்தோத்திரம், அலங்கரித்து, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த ஊர்ல பெரிய பணக்காரன் என்பதனால பயங்கரமான ஒரு அலங்காரம் அவருக்கு. அந்த பாடைக்கு அலங்காரம், அந்த சரீரத்துக்கு மாலைகள், ஆமென் ஸ்தோத்திரம், பல ஊர்களிலிருந்து, பல தேசங்களிலிருந்து வந்து, ஆமென் ஸ்தோத்திரம், அவருக்கு மாலை அணிவித்து, ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல சென்ட் போட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல பன்னீர் சென்ட் இதெல்லாம் போட்டு அவரை அவ்வளவு அலங்காரமா ஊரே மெச்சிக்கொள்ளத்தக்கதானே, இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதானே அந்த அவன் மரித்து போன அந்த சடலத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், அலங்கரித்து கொண்டு போகிறாங்க. அவன் கொண்டு போகும்போது, ஆமென் ஸ்தோத்திரம், கொஞ்ச தூரம் அந்த ஊரை விட்டு வெளில போகும்போது, அவன் நல்ல மழை, ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல கனமழை பெய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். நல்ல கனமழை பெய்ய ஆரம்பித்தது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மலையில நனைஞ்சிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆமென், மலையில நனைஞ்சு போற அளவுக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த மலை சாதாரணமா இல்ல, பயங்கர மலையா, ஆமென், காத்தும் மலமா அடித்து கொண்டிருக்குது. அப்போ அந்த, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த, ஆமென் ஸ்தோத்திரம், சவத்தை சுமந்து கொண்டதானே அந்த, ஆமென் ஸ்தோத்திரம், ஜனங்களும் அவருடைய உறவினரும் என்ன சொன்னாங்கன்னா, மழை நிக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணலாம், நம்ம போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒதுங்குறாங்க. ஒதுங்கின இடம் எந்த இடம்னா, ஏற்கனவே செருப்பு வச்சாங்கல்ல அந்த வீட்டு ஓரமா ஒதுங்குற. இப்போ ஒதுங்கும் போது அந்த வீட்டுல உள்ளவங்கலாம் வெளியில வந்து, தயவு செய்து இந்த பணத்தை என்ன பண்ணுங்க, எங்க வீட்டு பக்கத்துல வைக்க வேண்டாம், எங்க வீட்டு பக்கத்துல தயவு செய்து
ஆமென் வைக்க வேணாம். ஆமென் ஸ்தோத்திரம். இப்பதான் எங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா செழித்து வருது. அவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அவன் வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த செத்து போன பணத்தை கொண்டு வந்து எங்க வீட்டுல வச்சுட்டு ஆமென் ஸ்தோத்திரம் சனியன் என்ன பண்ண தேவையில்ல. அல்லேலூயா அல்லேலூயா. என் வீட்டுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் மூதேவி வர வேண்டியது. ஆமென் அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமென். இதுக்கு முன்னாடி அதே ஆள் தான் பிஞ்சு போன ஒரு செருப்பை கொண்டு போய் அந்த வீட்டுல வைக்கும் போது அன்போடு கூட அவன் மரியாதையோடு கூட பணிவோடு கூட அந்த வீட்டுல உள்ளவங்க அந்த பிஞ்சு போன செருப்பை ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப அதே ஆள் மரித்த பின்பாக ஆமென் ஸ்தோத்திரம் சும்மா வீட்டுக்குள்ள வரல, சும்மா ஒதுங்கிறதுக்கு மாத்திரம் வந்த பொழுது அந்த ஆமென் ஸ்தோத்திரம் சரீரத்தை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. இதுதான் மனுஷனுடைய இந்த மாமிசத்தினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் மதிப்பு. அப்படியே ஆமென் ஸ்தோத்திரம் எந்த மனுஷனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் மாமிசமும் அவ்வளவுதான் மதிக்கத்தக்கது. ஒரு மனுஷனுடைய ஆமென் சரீரத்திலிருந்து அவனுடைய ஜீவன் அவனுடைய ஆத்துமா பிரிந்து போன பின்பாக அவன் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவனா இருக்கான். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் விலை உயர்ந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆடை ஆபரணங்களை என்ன பண்ணுகிறான், போட்டுக் கொள்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். உள்ளாடைகள் கூட பார்க்கும்போது விலை உயர்ந்தது. ஆமென் பல ஆயிரங்கள் கொடுத்து போடுகிறவர்கள் இந்த உலகத்துல உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் பல ஆயிரங்கள் 40,000 50,000 ஆமென் ஸ்தோத்திரம். நீங்களும் நானா போறது கிடையாது. ஆனா இந்த உலகத்துல உள்ள நிறைய பேரு ஆமென் ஸ்தோத்திரம் நாங்க மேலாடை மாத்திரம், அதாவது சட்டம் மாத்திரமே 40,000க்கு 40 லட்சத்துக்கு கூட என்ன பண்றாங்க, இந்த சரீரத்துல மேல போறதானே அந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆடைய தயாரித்து போடுறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவங்க உயிரோடு இருக்கிற காலத்துல இந்த சரீரத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பவுடர் என்ன, ஆமென் ஸ்தோத்திரம் அலங்கரிக்கிறதுக்கு அவங்களுடைய மேக்கப் செட் என்ன, ஆமென் ஸ்தோத்திரம் வகை வகையான அணிகள் என்ன, ஆமென் ஸ்தோத்திரம் நகை என்ன, இதெல்லாம் போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, எதங்க அலங்கரிக்கிறாங்க, எதை அலங்கரிக்கிறாங்க? ஆமா, உங்களை அலங்கரிக்கல, எதை அலங்கரிக்கிறாங்க? ஆமென் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நீங்க இந்த ஆமென் சொந்த உடம்புல இருந்து பிரிந்து போன பின்பாக ஆமென் கொண்டு போய் தூக்கி எரிச்சு போக போறதானே அந்த சரீரத்தை என்ன பண்றாங்க? ஆமா அலங்கரிக்கிறோம். ஐயோ கஷ்டப்பட்டு இவங்க சம்பாதிச்சு வேர்வை சிந்தி ஆமென் உழைச்சி ஆமென் ஸ்தோத்திரம் இவங்க ராப்பகலா உழைச்சி ஆமென் ஸ்தோத்திரம் கை வலிக்க கால் வலிக்க ஆமென் ஸ்தோத்திரம் இரவு பகல் பார்க்காம ஆமென் நைட் டியூட்டில செஞ்சாங்க. ஆமென் அப்படிலாம் ஆமென் ஸ்தோத்திரம் உழைச்சி இவங்க சம்பாதிச்சு வச்ச இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் என்ன பண்ணலாம், அந்த சரீரத்தோடு சேர்த்து புதைச்சிடலாம். யாரா புதைப்பாங்களா? அப்படிதான் புதைச்சு பாருங்களேன். மறுநாள் இருக்காது. மறுநாள் என்ன இருக்காது? ஆமென் வெள்ளி இருக்கு. ஆமென் சோ தங்கத்தை விட்டுங்க, ஒரு வெள்ளி அண்ணாத்துறைய ஆமென் சோ அந்த பணத்தோட கட்டி புதைச்சு பாருங்களேன். ஆமென் மறுநாள் ஆமென் ஸ்தோத்திரம் பணம் மட்டும் வேலை இருக்கும். அத ஆமென் ஸ்தோத்திரம் நோண்டவன் அதை ஒழுங்கா கூட மூடாம போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்காக தான் ஆமென் ஸ்தோத்திரம் வாழ்நாளெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரயாசப்பட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம வாழ்நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரயாசப்படுகிறோம், ஓடுகிறோம், உழைக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், என் ஆத்துமா கர்த்தர் மேல் தாகமா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆத்துமா யார் மேலங்க தாகமா இருக்கிறது? தேவன் மேலே. என்னை ஆமென் ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்க என்னை பாதுகாக்க. அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தை நான் எவ்வளவாய் பாதுகாத்து வைத்தாலும், எவ்வளவு அழகுபடுத்தினாலும் சரி, எவ்வளவு நான் மேக்கப் போட்டாலும் சரி, எவ்வளவு ஆமென் ஸ்தோத்திரம் அலங்காரங்களை நான் அணிந்து வைத்தாலும் சரி, ஆமென் ஸ்தோத்திரம் சிறு வயதில் இருக்கிற அதே முகத்தோற்றம் வயதான நாட்கள் கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. என்னதான் செய்தாலும் நம்ம உடம்புல இருக்க ஆமென் சரீரத்தில் இருக்கதானே ஆமென் ஸ்தோத்திரம் முகத்தில் இருக்கதான சுருக்கம் சுருங்கதான் செய்யும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் போட்டாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, எத்தனை 1000 ரூபாய்க்கு ஆமென் சோதரம், எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணோம் ஆமென் சோதரம் இந்த அவன் காரியங்களை செய்தாலும் ஒரு காலத்துல நம்முடைய அவன் சரீரத்தில் இருக்க காரியங்கள் அவன் அது மங்கிதான் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆமென் சோதரம் பரலோக ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா ஆமென் சோதரம் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அவர்கள் தேவ சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியாகவும் ஆமென் சோதரம் அவர்கள் அவன் அங்க வயதானவங்களும் கிடையாது, சிறு பிள்ளைகளும் கிடையாது, எல்லாருமே ஒரே ரூபத்தில் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்களா பரலோக ராஜ்யத்துல ஆமென் சோதரம் இது என் மனைவி, இது என்னுடைய ஆமென் சோதரம் கணவர், இவருதான் எங்க அப்பா, இவருதான் என் பிள்ளை ஆமென் சோதரம், இவருதான் ஆமென் சோதரம் எங்க ஆமென் சோதரம் முதலாளி, இவருதான் எங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்தவரு, இவர்தான் எனக்கு அதை பண்ணவரு, இவர்தான் அப்படின்னு சொல்லி யாரையும் அங்க போய் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, வகாரிக்க முடியாது. ஆமென் சோத்திரம். நானு 100 வருஷம் ஆமென் சோத்திரம் இந்த உலகத்துல நானும் என் கணவனும் ஒன்னா வாழ்ந்தோம். பரலோக ராஜ்யத்துக்கு போனா அவர் முகமே தெரியாது, உங்க முகமும் அவரு முகமும் ஒன்னா தான் இருக்கும். அவர் ஆம்பளையா அவர் பொம்பளையா தெரியவே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்துல சதிசேயர் வந்து கேக்குறாங்க. ஆமென். இதுல என்ன பியூட்டினா ஆமென் சொல்றோம், சதிசேயர் பரிசேயர் சதிசேயர் அப்படின்னு சொல்லி 2 ஆமென் பிரிவினர்கள் அந்த நாட்கள் இருந்தாங்க. அந்த சதிசேயர் அந்த கூட்டம் ஆமென் தேவதூதரை நம்ப மாட்டாங்க. தேவதூதன் ஆமென் சொல்றோம் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தேவதூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா, ஆமென் சோதரம் சிஎஸ்ஐ பெந்தேகோஸ்தே ஆமென் சோதரம் அதே போல ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த நாட்கள்ல யூதர்களுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருந்துச்சு. ஆமென் சோதரம் பெந்தேகோஸ்தேனா ஆவிக்குரிய சபை, பரிசுத்த ஆவியானவரை நாம நிரம்பி ஆமென் அந்நிய பாஷை பேசி நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா சிஎஸ் பாத்தீங்கன்னா இதே வேதாகமம் தான் இருக்கும், நம்ம வச்சிருக்க அதே பைபிள் தான் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆமென் சோதரம் ஆவியில நிரம்ப மாட்டாங்க. பரிசுத்த ஆமென் சொல்ற அபிஷேகத்தை அவங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது. காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்து அவன் யோர்தான் நதிக்கரையில அவன் ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறின உடனேயே ஆமென் சோதரம் பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு அவர் மேல வந்து என்ன பண்ணிட்டாரு, இறங்கிட்டார். சோ அவன் பரிசுத்த ஆவியில அங்க இறங்கினதுனால ஆமென் சோதரம் நாமும் கூட ஞானஸ்தானம் எடுத்து கரையேறினோம்னா பரிசுத்த ஆவி என்ன பண்ணிட்டாரு, நமக்குள்ளயும் இறங்கிட்டாரு. அதனால நாம போயிட்டு அதுக்காக காத்திருக்கணும் அவசியம் இல்லை. ஆமென் சோதரம் அந்த காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை. யாருடைய நம்பிக்கை? ஆமென் கிறிஸ்டியன் சவுத் இந்தியன். சிஎஸ்ஐனா ஆமென் சோதரம் கிறிஸ்டியன் சவுத் இந்தியன். நார்த் இந்தியாவுக்குன்னா அது சிஎன்ஐ. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் அப்படியாய் அவங்க பரிசுத்த ஆவியான என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா ஆமென் சோதரம் 12 அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவோட இருந்ததான எல்லா ஆமென் சோதரம் சீஷர்களும் ஆமென் ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். அப்படிதானே 3.5 வருஷம் இயேசுவோட ஆமென் 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஆமென். அப்போ ஆமென் இயேசு கிறிஸ்து செத்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவங்க என்ன பண்ணல, ஞானஸ்தானம் எடுக்கல, எப்பவே எடுத்துட்டாங்க. பேதுருலாம் பாத்தீங்கன்னா அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு முன்னாடியே பேதுரு ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அவன் யோவானாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருக்கிறான். பேதுரு இயேசு கிறிஸ்து மேக்சிமம் யாருக்கும் ஞானஸ்தானமும் கொடுக்கல, ஏற்கனவே எல்லாம் ஞானஸ்தானத்தை எடுத்துட்டாங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுத்தவங்க கரையேறணும்னு ஏன் அபிஷேகம் பெறல? அது இயேசு கிறிஸ்து கொடுத்ததான கிருபை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. அதே போல ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னமாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அவன் குரூப் இருக்குது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது கொர்நேலிய வீட்டுல ஆமென் ஸ்தோத்திரம் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விசுவாசத்தை ஜனங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவர்கள் பற்பல பாஷையை என்ன பண்ணாங்க, பேசினாங்க. சரிங்களா? அப்போ அந்த பற்பல பாஷையை பேசுறது என்னன்னா அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதே போல அபிஷேகம் என்பது
ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பெந்தேகோஸ்தே ஆமென் ஸ்தோத்திரம் வட்டாரங்கள்ல ஆமென் ஒரு தவறான ஒரு புரிதலை, தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் என்பது ஆமென் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வது அபிஷேகம் கிடையவே கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வது அபிஷேகம் கிடையாது, அது ஒரு வரம். அந்நிய பாஷை என்பது ஆமென் சந்தேகமான 1:12 எடுத்து வாசி. ஆமென் ஸ்தோத்திரம். அது ஒரு வரம். அபிஷேகம் என்பது என்னன்னா உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டதான வேலை. அல்லேலூயா, ஆமென். நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான், இவன் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான், இவன் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான், இவன் இந்த சம்திங் ஏதோ ஒரு வேலைக்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சோ அபிஷேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். அதே போல உங்களுக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஒரு வேலையை நியமித்து உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினுடைய அடையாளம் தான் அந்நிய பாஷை. இப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எப்படி சொல்வீங்க? ஸ்தோத்திரம். நான் முழுகி எழுந்திருக்கும் போது என் சரீரம் எல்லாம் நனைஞ்சிருக்குது. என் சரீரம் என்னாச்சு? நனைந்திருக்குது. உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால வரைக்கும் நனைஞ்சதுனால அது அவன் நனைந்தது நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அடையாளமா இருக்கிறது போல அபிஷேகம் பெற்றுக்கொண்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் அவன் தெரிந்து கொண்டு இந்த சபையில கொண்டு வந்து சேர்த்து இந்த சபை மூலமாக ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை உங்க மேல வச்சிருக்கிறார். ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ஞானஸ்தானம் அவன் சொல்ற ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஆராதனை அட்டன் பண்ணோம், காணிக்கை போட்டோம், சாட்சி சொன்னோம், 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துல அவன் சொல்றோம் பாதி நேரம் வீட்டுல இருந்துட்டு பாதி நேரம் தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. 10 மணி ஆராதனைக்கு அவன் 11 மணிக்கு வந்தோம். அவன் சோதரம் 11 மணிக்கு வந்தோம். அவன் வந்துட்டு அவன் கொஞ்ச நேரம் கைத்தட்டி பாட்டு பாடிட்டு அப்புறம் வேதாகமத்தை வாசிச்சுட்டு அவன் ஜோம் பண்ணிட்டு ஜோம் பண்ணும் போது கண்ணு திறந்து பார்த்துட்டு அவன் சோதர பிரசங்கம் பண்ண கேட்கும் போது கொஞ்ச நேரம் அவன் சோதர அபிஷேகத்துல அவன் 3ஆம் வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு அல்லேலூயா அல்லேலூயா இப்படி அவன் சோதரம் வந்து தேவனை ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணல, நிச்சயமாக உங்களை தெரிந்து கொண்டு தேவ சமூகத்துல வைக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்குமே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறதான ஒவ்வொருக்குமே ஆண்டவர் ஒரு வகையான அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அபிஷேகம் என்பது உங்க வேலை. அல்லேலூயா. உங்களுடைய வேலை. அந்த வேலைக்காக தான் அபிஷேகம் பண்ண போடுறோம். நான் ஆமென் சோதரம் ஊழியம் செய்வதற்காக, உங்களுக்கு போதிப்பதற்காக ஆமென் சோதரம் ஆமென் கர்த்தரால் நியமிக்கப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டது போல உங்களுக்கும் ஒரு அபிஷேகத்தை என்ன பண்ணிருக்காரு, தீர்க்கதரிசியாகவோ அல்லது சுவிசேஷகராகவோ அல்லது ஆமென் சபையில செய்யப்படுகிற ஒரு சில காரிய வேலைகளுக்காகவோ அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சோதரம். அந்நிய பாஷை என்பது அபிஷேகம், அது ஒரு வரம். அல்லேலூயா. தெளிவா என்ன பண்ணிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியல? அந்நிய பாஷை என்பது அபிஷேகம் இல்ல, அது ஒரு வரம். அபிஷேகம் என்பது உங்களுடைய போஸ்டிங். அது உங்களுடைய, நீங்க சூப்பர்வைசராகவோ அல்லது மேனேஜராகவோ சிஎம் ஆகவோ அல்லது ஒரு ஆபரேட்டராகவோ கொடுத்திருக்கிறாங்க இல்லையா ஒரு கம்பெனில ஒரு போஸ்டிங், அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் அபிஷேகம் என்பது. அல்லேலூயா. அதை கொஞ்சம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆதி நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை என்ன பண்ணிட்டோம், அதை ஒரு தவறான ஒரு அது ஆமென் சொல்றோம் ஜனங்களுக்கு புரியணுன்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணிடுவோம், அதே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா. எப்படின்னா நாங்க தான் அந்நிய பாஷை பேசுறோமே, இல்ல அபிஷேகம் பண்ணிருக்காருன்னா உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணிருக்காருன்னா அர்த்தம் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு. இந்த சர்ச்சில், இந்த ஊழியத்துல, இந்த பகுதியில அவன் எனக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த வேலையை அவன் மேனேஜர் வேலையை செய்யணும். அவன் சூப்பர்வைசர் வேலையை செய்யணும். ஆபரேட்டர் ஒரு வேலையை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிருக்காருன்னா ஆண்டவர் வேலை என்ன பண்ணிருக்காரு,
கொடுத்திருக்காரு. அப்போ ஆண்டவர் வருவாரு வந்து அவன் என்னப்பா பண்ண சோத்திரம் ஆமென் 3 ஆமென் சோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாங்க வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு போனோம் ஆண்டவரே ஆமென் சோத்திரம். கர்த்தரை ஆராதிச்சோம் ஆண்டவரே ஆமென் சோத்திரம். ஆராதனையில அந்நிய பாஷை பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோமானா ஆண்டவர் நமக்கு என்ன பதில் கொடுப்பாரு? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படியா சொல்லுவாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சோத்திரம். அந்த ஆமென் சோத்திரம் அபிஷேகத்துக்கு உட்பட்டதுதான் வரங்கள். ஆமென். அந்த நீங்க ஆமென் சோத்திரம் நான் ஊழியக்காரனா எனக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமென் கொடுக்கிறாரு. அற்புதம் செய்யணுமா அற்புதம் செய்யற வரத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் செய்யணுமா ஆமென் சோத்திரம். இது பொதுவா பாத்தீங்கன்னா அபிஷேகம் பெற்ற எல்லாருக்குமே ஆமென் அந்நிய பாஷைன்றதான வரம் பொதுவாக எல்லாருக்கும் என்ன பண்ணப்படுது? கொடுக்கப்படுது. எல்லாருக்குமே பொதுவாக அந்த வரம் கொடுக்கப்படுது. மற்ற வரங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய வேலைக்கு தகுந்தபடி என்ன பண்ணப்படுது? வரங்கள் கொடுக்கப்படுது. அற்புதம் செய்யற வரங்கள், குணமாக்குற வரங்கள், ஆமென் விசுவாசம் என்கிறதான வரம், ஆமென் சோதரன் தீர்க்க தரிசனத்தை வியாக்கியானம் பண்ற வரம், தீர்க்க தரிசன வரம், அந்நிய அதை பகுத்தறிகிறதான வரம். ஆமென். இந்த வரங்கள் எல்லாம் என்ன பண்றது? அவங்க வேலைக்கு தகுந்தாது போல ஆண்டவர் என்ன பண்றாரு? கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? இது எல்லாவற்றையும் ஆமென் ஸ்தோத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொர்நேலிய வீட்டுல என்ன பண்ணியாச்சு? ஆமென் சோதரன் அந்நிய பாஷையை பேசி அவங்க வரங்களை பெற்றுக்கொண்டாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பாக அவங்க ஞானஸ்தானம் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ சிஎஸ்ஐல பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிஎஸ்ஐ ஆமென் சோதரம் குரூப்ல பார்க்கும்போது ஆமென் இப்படி ஒரு காரியத்தை அவன் வேதாகமம் சொல்லியிருக்கு. ஒண்ணு ஆமென் சோதரன் ஞானஸ்தானம் எடுத்து அவன் இயேசுவோட 3 வருஷம் ஊழியம் செஞ்சு அதுக்கப்புறம் இயேசு மரித்த பின்பாக அவர் அப்புறம் ஆமென் சோதரம் இயேசு இந்த உலகத்துல உயிர்த்தெழுந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாக 10 நாள் காத்திருந்து அதுக்கப்புறம் ஆமென் சோதரம் பெந்தேகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்த பிற்பாக என்ன பண்றாங்க? அபிஷேகத்தை அதாவது ஆவின் வரத்தை என்ன பண்றாங்க? பெற்றுக் கொள்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதான் என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃபாலோ பண்றோம். ஆமென். ஒருவேளை ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சுன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கலாம். ஆமென். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? அபிஷேகத்தை கொடுக்கலாம். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை அந்த வரத்தை ஆமென் சோதரம் யாருக்குன்னு சொல்லி பாகுபாடு பார்க்கிற தேவன் அல்ல. அவன் இத்தனை வயசுக்கு மேலதான் அபிஷேகத்தை கொடுப்பேன் இல்ல. உண்மையாய் கேட்கிற யாருக்கும் இந்த சிறு பிள்ளைகளுக்கு கூட என்ன பண்ணலாம்? அவன் உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் அந்த வரத்தை என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. சோ அப்போ அது பாகுபாடு கிடையாது. ஞானஸ்தானம் மட்டும்தான் என்னது? அவன் ஞானம் அடைந்த பின்பாக அதாவது மனம் திரும்புதல் என்கிறதான ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். ஆனா இந்த ஆமென் சொல்றோம் இந்த வரத்தை ஆண்டவர் எந்த பிள்ளைகளுக்கும் பெரிய ஆட்களுக்கும் கொடுக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை கை வச்சு ஜெபம் பண்ணி சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை கை வச்சு ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடும். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததானே ஒரு வரம், அவனுக்கு கொடுத்ததான அபிஷேகத்துக்கு அவன் உட்பட்ட ஒரு காரியங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம சின்ன பிள்ளையில இருந்து என்ன பண்ணுவோம்? சின்ன குழந்தைங்க ஐயோ இவங்க தான் இப்பதான் படிக்கிறாங்க, இவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன தெரியும்? இல்ல, கிறிஸ்துவ குறித்து சொல்லி கொடுத்து காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வளர்க்கும் போதுதான் அவங்க தேவ பக்தியோட என்ன பண்ண முடியும்? வளர்ந்து அவங்க பெரியவர்களாகி கர்த்தருக்காக வாழ முடியும். அல்லேலூயா. சின்ன பிள்ளை அவங்க இஷ்டத்தின்படி வாழ விட்டுட்டு அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறதும் எதிர்த்து வீட்டுக்காரன் பேசுறதும் நம்ம வீட்டுல வந்து பேசிட்டு இருப்பான். நம்ம கை தட்டி பார்த்து செஞ்சுட்டு இருப்போம். பாரு என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுதுன்னு. அல்லேலூயா அல்லேலூயா. இல்ல, கர்த்தருடைய வசனத்தை சொல்றாங்களா? ஜெபம் பண்றாங்களா? ஒட்டி போட்டு ஆமென் ஜெபம் பண்றாங்களா? ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு இருக்காங்களா? அதை பார்த்து சந்தோஷப்படணும். இதுதான் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு ஆமென் சொல்ற அர்த்தமா இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. அதனாலதான் ஆமென் சொல்றோம் இந்த பிள்ளைகளை போட்டு ஆமென் சொல்ற வாங்குறது சொல்றோம். சர்ச்சில் கண்ணு போடணும், முட்டி போடணும், கை தட்டணும். ஆமென் சோதரம் பாஸ்டருக்கு வேற வேலை என்னன்னு சொல்லிப்பா. எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்கன்னு சொல்லி தெரியல.
அவன் ஏன் இப்படி இந்த பிள்ளைங்களை என்ன பண்றாங்க, கொடுமை பண்றாங்க? இல்ல, இந்த பிள்ளைங்களுக்கு இந்த வயசுல இருந்தா என்ன பண்ணணும், அவன் ஆண்டவர் மீது தேவ சமூகம் என்ற ஒரு பயம் அவன் சொல்றோம் கொடுக்கும் போது மாத்திரம்தான் அவன் சொல்றோம் அவங்க பிற்காலத்துல பெரிய ஒரு அவன் சொல்றோம் பிள்ளைகளா என்ன பண்ண முடியும், வளர முடியும். இந்த சாமியலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் அவன் சொல்றோம் 3ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். அவன் 1 சாமுவேல் புஸ்தகத்துல அவன் நம்ம இதை ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். அவன் சொல்றோம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் என்ன பண்ணிட்டான், நடந்து கொண்டான். அதனால அவன் சொல்ற 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் வேஸ்டா போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலரும் விளங்கினர். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன வயதுல இருந்தே அவன் சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்துல நல்லா கவனிக்கிறோம். அவங்க அம்மா என்ன பண்ணலையா, அவன் சோத்ரம் இந்த சாமுவேலை கர்த்தருக்காக பொருத்தனம் பண்றதுனால தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து சாமுவேல் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஐயோ கர்த்தருடைய ஆலயத்துல விட்டுட்டோமே, அவன் ஏலி தாத்தா சாப்பாடு போட்டாரா, சாப்பாடு போடலையா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரா, ட்ரெஸ் வாங்கலையா, அவன் தூங்கினானா தூங்கலையான்னு சொல்லி அவன் சொல்றான். டெய்லி காலைல ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை வந்து என்ன பண்ணல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சோத்ரம். மாசம் மாசம் ஆமென் சோத்ரம் மணியாட்டு போட்டு விடல, என் பிள்ளை என்ன பண்ணுங்க நல்லா வளருங்க அப்படி என்ன பண்ணல. இல்ல என்ன பண்ணாங்கன்னா சோத்ரம் எப்ப கொண்டு போய் விட்டா, எப்ப கொண்டு போய் விட்டா, பால் மறந்துட்டான். அப்ப பால் மறக்கிற வயசு என்ன வயசா இருக்கும், தோராயமா ஒரு 5 வயசு வச்சுக்கலாமா? யாரும் அப்படிலாம் செய்யறது இல்லை. சரி, தோராயமா ஒரு 5 வயசு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்குதான் நம்ம ஒரு வயசுல நிப்பாட்டிடும். நம்ம தாத்தா பால்லாம் பாத்தீங்கன்னா அவன் சோத்திரம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்து பால் குடிப்பாங்க, அதெல்லாம் ஒரு காரியம் உண்டு. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு 5 வயசு தோராயமா வச்சுக்கலாம். வச்சா சோத்திரம் 5 வயசுல என்ன பண்ணியாச்சு, கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல விட்டுட்டாங்க. இப்போ விட்டவங்க ஐயோ பால் மறந்த குழந்தையாச்சு, என்ன பண்ணணும், ஒரு பால் குட்டியை வாங்கி போய் கொடுக்கணும். எதுவுமே பண்ணல. அவங்க செஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு அவன் சோதரன் ட்ரெஸ் மாத்திரம் தச்சு கொண்டு போய், அதுவும் இவங்க அவனை பார்க்கணும்னு சொல்லி போகிறதுக்காக கிடையாது, வருஷம் வருஷம் அவன் சோதரன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறது வழக்கம். அந்த நாள்ல தான் சாமுவேலை பார்க்க அவன் போறாங்க. போயிட்டு அவனுக்கு அப்போதான் அவனுக்கு தேவையான காரியத்தை, அவனுக்கு தின்பண்டமா இருக்கட்டும் மற்ற காரியமா இருக்கட்டும், அப்பயும் ஒரு ட்ரெஸ் மாத்திரம் பண்றாங்க, தச்சு கொண்டு போய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தான். இதுக்கப்புறம் நான் போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அவசியம் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தாய் தகப்பனார் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருக்கென்று அவன் சோதரம் ஆண்டவர் கொடுக்கிறார உடனே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்துறாங்க, பிரதர்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா அவன் சோதரம் அவங்களை டாக்டருக்கு படிக்க வைக்கிறது என்னவோ, இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறது என்னவோ, அவன் சோதரம் தங்களுடைய சொத்தையும் என்ன பண்றது வித்து ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் செய்யறது என்னவோ. அல்லேலூயா. இப்படி உலக காரியத்தை நம்ம புகுட்டி வளர்த்தா அவன் எப்படி ஆண்டவருக்குள்ள வளருவான், அவன் எப்படி ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கடைக்கு போறோமா, உடனே நம்ம பிள்ளைய கையோட கூட்டு போயிட்டு நம்ம கையில இருந்து காசு கொடுத்து என்ன பண்ணிடுறது, அவன் எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கறது, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. இப்போ அவங்களுடைய மனசுல என்ன தோணுதுன்னா, ஆமென் சோதரன் கடையில எனக்கு தேவையான எல்லாமே என்ன பண்ணுது, கடையில இருக்குது, அதுக்கு என்ன தேவை, என்ன தேவை, பணம் தேவை. அது யாருக்கிட்ட இருக்குது, அது எங்க அப்பா கிட்ட, எங்க அம்மா கிட்ட, எங்க தாத்தா கிட்ட, எங்க பாட்டி கிட்ட இருக்குது மட்டும்தான் தெரியுது. அது எங்க இருந்து வருதுன்னு தெரியல. புரியுதுங்களா? எங்க அப்பா கிட்ட இருக்குது, எங்க அம்மா கிட்ட இருக்குது, எங்க தாத்தா பாட்டி கிட்ட இருக்குது, எங்க மாமா ஆமென் சொல்ற அவங்க கிட்ட தான் இருக்குது.
ஆனா அவங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறது என்ன பண்ணாங்கன்னு சொல்லி குழந்தைக்கு காரணம் நம்ம அதை மட்டும் தான் காட்டியிருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அதை மட்டும் தான் காட்டியிருக்கிறோம். நம்ம கையோட கூட்டு போனோம், கையில இருக்க பணத்தை கொடுத்தோம், அதை வாங்கி கொடுத்தோம். இந்த கையில இருந்த பணம் எப்படி வந்துச்சு அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது தெரியணும் அவசியங்களும் கிடையாது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கடைக்கு கூட்டு போறது தப்பு. இரண்டாவது விஷயம், பணம் எங்கிருந்து வருது என்பதை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு போறதுக்கு முன்னாடியே வீட்டுல வேலை வாங்கணும். வீட்டுல வாங்கணும்னா இந்த கிஃப்ட் நான் அவங்க தருவேன், இதனுடைய பலனை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தருவேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணணும். சொல்லி கொடுத்து அந்த பணத்தினுடைய அருமை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1 வயசா இருக்கட்டும், 2 வயசா இருக்கட்டும், இன்னும் 5 வயசா இருக்கட்டும். ஆமே. இப்போ வாலிப வயசான பிறகு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம நம்ம வளர்த்துட்டோம். வாலிப வயசான பிறகு ஒரு பெரிய கார் கேட்பான், வாங்கி கொடுத்துருவீங்களா? 10,000 ரூபாய்க்கு போன் வாங்கி கொடுக்க கேட்பான். எங்க இருந்து வாங்கி கொடுப்பீங்க? ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணல, இதுதான் பணம்னா இதுதான்ப்பா என்று சொல்லி என்ன பண்ணல, வளர்க்கல. அதனால 2,000 ரூபாய்க்கு, 3,000 ரூபாய்க்கு, 10,000 ரூபாய்க்கு அசால்ட்டா நம்ம கிட்ட நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சு இந்த காரியத்தை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். நடக்காத ஒரு விஷயத்த நான் பண்ணல, சொல்லி கொடுக்கல. ஆமென். பக்கத்து வீட்டுக்கார ஒரு நல்ல ஒரு அவன் போன் வாங்கிட்டானா எனக்கும் வாங்கி கொடு, வாங்கி கொடுக்கணும். நான் சாப்பிட மாட்டேன் 10 நாள் ஆனோம். நம்ம கஷ்டப்படுறோங்க, நம்ம கஷ்டப்படாம கிடையாது. நம்ம அவன் சொல்ற இரவும் பக்கம் கஷ்டப்படுறோம், வேர்வை சிந்துறோம், ரத்தம் சிந்துறோம். இத்தனை ரத்தம் சிந்தியும் நம்ம பிள்ளைகளை எப்படி தான் வளர்க்குறோம்? சொகுசா வளர்த்துறதுனால பணத்துக்குரிய அருமை என்ன பண்ணல பிள்ளைங்களுக்கு. அதனாலதான் ரொம்ப அவன் சொல்ற ஈஸியா அவன் சொல்றோம், எல்லாத்தையும் கேட்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் பட்ட மாதிரி கஷ்டம் என் பிள்ளைங்க என்ன பண்றாரு இல்ல. நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டதுனாலதான் உங்களுக்கு அந்த அருமை தெரியுது. அதே மாதிரி உங்க பிள்ளைகளும் கஷ்டப்பட்டதா பின்னாட்கள் அந்த அருமை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறமா என்ன பண்ண மாட்டாங்க, அப்பா அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆமென். சோத்திரம். படிக்காம சுத்த மாட்டாங்க. படிச்சாதான் எங்க அப்பாவை காட்டிலும் நல்ல நிலைமைக்கு என்னால போக முடியும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். எனக்கு படிக்கிறதுக்கு ஆண்டவர் அப்பதான் அவன் ஆண்டவர் சமூகத்தை உட்கார்ந்தாதான் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. நான் படிச்சாலும் நல்ல வேலையில அமையும்னா கர்த்தர் எனக்கு துணை செய்யணும்னு சொல்லி அப்பதான் அவங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்ததான ஞானமும் ஆமென் சோதரம், இந்த உலகத்துக்கு குறித்ததான ஆமென் சோதரம் காரியங்களையும் நம்ம போதிக்கதான் அவங்க என்ன பண்ண முடியும். ஆமென் சோதரம் தேவனிடத்தையும் சேர முடியும், உலகத்திலிருந்து நம்ம முடியும், சரியான ஒரு போக்குல போக முடியும். நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம சொல்றது கிடையாது. ஆமென் சோதரம் நம்ம சம்பாதிக்கிறோம், வாங்கி கொடுக்குறோம், அவ்வளவுதான். இந்த சம்பாதித்து நம்ம ஆண்டவர் தானே ஐயா நம்ம இப்படி இருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக தான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்தாருப்பா. இப்ப அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க பின்பாக தான் நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களையும் இவ்வளவு பெரியதான ஒரு செல்வத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதன் மூலமா தான் அவனுக்கு என்ன பண்றேன், ஒவ்வொரு நாளும் சம்பாதித்து அவன் சொத்து கொண்டு வந்து கொடுக்குறேன் என்பதை நம்ம என்ன பண்றது கிடையாது, சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஆண்டவர் இல்லனா நமக்கு 1 ரூபாய் கூட கிடையாது. நமக்கே அந்த நினைப்பு இல்லையே, அந்த எண்ணம் நமக்குள்ளேயே இல்லை. அவன் சோதரன் நான் போயிட்டு அவன் சோதரன் 4 முறை கஷ்டப்பட்டாரா அவன் சோதரன் எனக்கு அவன் சோதரம் வருமானம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். அல்லேலூயா. அவன் ஏற்கனவே நான் அவன் சொல்ற வேதத்திலிருந்து காட்டி கொடுத்திருக்கிறேன். அவன் உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு அவன் சம்பாதிப்பதற்கு தேவையான கிருபையை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் கிருபையினாலே, என் சாமர்த்தியத்தினாலே, என்னுடைய அவன் ஞானத்தினாலே, என்ன அறிவினாலே, என்னுடைய அனுபவத்தினாலே எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன் கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் சரி, எத்தனை ஞானியா இருந்தாலும் சரி, எத்தனை அனுபவசாலியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒன்றையும் நம்ம என்ன பண்ண முடியாது, அவன் சொல்றோம் சேர்த்து வைக்க முடியாது. இத நானும் அறிந்துக்கணும், என் பிள்ளையும் நான் பண்ணிருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் அவனுக்குள்ள தேவ பயம் இருக்கும். அப்பதான் பணத்தின் மேல ஒரு அருவம் இருக்கும்.
இப்ப தேவ பயத்தை அவன் சொல்ற அடைஞ்சி அவன் தேவ சமூகத்தை கூப்பிடவே மாட்டாங்க. நம்ம கூப்பிட தேவையில்ல. அவன் நம்ம போனாதான் ஆண்டவன் எனக்கு அறிவு கொடுப்பாரு, போனாதான் ஆண்டவன் எனக்கு பணம் கொடுப்பாரு, போனாதான் இந்த உலகத்துல இருக்க மத்த பிள்ளைங்கள மாதிரி நானும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ சிஎஸ்ஐ ஆமென் சொல்றோம் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் அவங்க அபிஷேகத்தை அவன் சொல்ற நம்பல. நீங்களும் நானும் அபிஷேகத்தை அவன் வேதாகமத்தின் அடிப்படையில அவன் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல அந்த நாட்கள்ல பரிசேயரும் சதிசேயரும் இருந்தாங்க. பரிசேயர் மோசே சொன்னதான சகல ஆகமங்களையும் சகல சத்தியத்தையும் சகல அவன் உண்மையையும் அவன் அப்படியே ஃபாலோ பண்ணவங்க. யாரு? இந்த பரிசேயர். ஆனா இந்த சதிசேயர் பாத்தீங்கன்னா அவன் சொல்ற ஃபாலோ பண்ணாங்க. ஆனாலும் தேவதூதர் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே போல அவன் சொல்ற உயிர்த்தெழுதல் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? உயிர்த்தெழுதலையும் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை நம்பாத அந்த பரிசேயர் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஆமென் ஒரு குடும்பத்துல 7 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆமென் சோத்ரம். அதுல அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா மூத்தவனுக்கு ஒரு பொண்ணு என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்போ மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவன் அந்த பெண்ணோடு சில காலம் வாழ்ந்தான். வாழ்ந்தவனுக்கு அவன் சோத்ரம் பிள்ளையே பிறக்கல. பிள்ளை பெருக்காம என்ன பண்ணிட்டான், செத்துட்டான். இப்போ மோசேயின் பிரமாணத்தின்படியாக, இந்திய சட்டத்தின்படியாக கிடையாது, ஆமென் சோத்ரம், வேதாகம சட்டத்தின்படியாக மோசேயின் பிரமாணத்தின்படியாக மூத்தவன் ஒருத்தன் செத்துட்டானா, பிள்ளை நாம செத்துட்டானா, ஆமென், அவனுக்கும் பெயர் உண்டாகத்தக்கதான தன் சகோதரன் அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். புரியுதா? இப்போ எங்க வீட்டுல 7 பேர் இருக்காங்க வச்சுங்களேன், சோத்ரம். எனக்கு அவன் எங்க அண்ணனுக்கு என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப எங்க அண்ணன் என்ன பண்றாருன்னா சோத்ரம், அந்த எங்க அன்னைக்கு அவன் சோத்ரம் குழந்தை இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, செத்துறாங்க. இப்போ அடுத்த ஆளு ஆமென் சோத்ரம் என்ன பண்ணணும்னா அண்ணனுடைய ஒய்ஃப கல்யாணம் பண்ணி முதல்ல பிறகுற குழந்தை யாருடைய குழந்தை, அண்ணனுடைய குழந்தை. ரெண்டாவது பிறகு குழந்தை என்னுடைய குழந்தை. புரியுதா? புரியுதா? இது வேதாகமத்தின் சட்டம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான சட்டம். ஏன்னா ஆமென் சோத்ரம் எல்லாருக்கும் சந்ததி உண்டாகணும். நம்ம குடும்பத்துல 7 பேர் தானே, 2 பேர் இருந்தாலும் 2 பேரும் என்ன பண்ணணும், அடுத்த சந்ததி வரணும். அல்லேலூயா. எங்க அண்ணனுக்கும் சந்ததி வரணும், எனக்கும் சந்ததி வரணும். அவருக்கு குழந்தை இல்லாம செத்துட்டாருன்னா அவன் சோதரன் நான் என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் அப்படி கிடையாது, அவனுக்கும் சந்ததி உண்டாகணும்னு சொல்லி அவன் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டதானே ஒரு திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்துங்களா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சா? அல்லேலூயா. அதன்படியாக இப்ப சதிசேயர் கேக்குறாங்க, முதல் திருமணம் பண்ணவன் குழந்தை இல்லாம பண்ண மாட்டான், செத்துட்டான். அதனால அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அடுத்த ஆள அந்த அவன் சொல்ற அன்னைக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், குழந்தை இல்லாம செத்துட்டான். இப்ப 3வது ஆள் என்ன பண்ணாரு, திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. 3வது ஆள் என்ன பண்ணிட்டான், குழந்தை இல்லாம செத்துட்டான். இப்படி அவன் 7 பேர் என்ன பண்ணாங்க, குழந்தையே இல்லாம அவன் செத்துட்டான். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, வயசாகி செத்து போயிட்டான். இப்ப 8 பேரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இப்ப பரலோகத்துல அந்த பொண்ணு யாருக்கு அவன் கொண்டாட்டியா இருக்கும்? இதுதான் வந்து சதிசேயருடைய கேள்வி. நல்ல கேள்வி தானே? அவன் 7 பேருக்கும் அவன் கொண்டாட்டியா உலகத்துல என்ன பண்ணிருக்கான், வாழ்ந்தவன். பரலோகத்துல யாருக்கு அவன் இவன் மனைவியா இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அவன் தெளிவா ஒரு பேர் சொல்றாரு, அவன் சொல்றோம், நீங்க சதி செய்து உயிர்த்தெழுதல் நம்பாதவங்க இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா என்ன மடக்கத்தை தான் கேக்குறீங்க. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆமென், நீங்க இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் தான் நீ ஆணாவும் பெண்ணாவும் இருப்ப. உனக்கு ஒரு முகத்தோற்றம் இருக்கும். ஆமென் சோத்ரம். நீ ஒரு ஆமென் நீ ஒரு ஆமென் சோத்ரம் உருவத்துல இருப்ப. ஆனா மரித்த பின்பாக உயிர்த்தெழுதல்ல நீ ஆணாவும் இருக்க மாட்ட, பெண்ணாவும் இருக்க மாட்ட. உனக்கு ஒரு முகத்தோற்றமும் இருக்காது. எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. வித்தியாசமே அங்க என்ன இல்ல. பரலோகத்துல
இவர் எங்க அப்பான்னு சொல்ல முடியாது, இவங்க எங்க அம்மான்னு சொல்ல முடியாது, இவங்க என்னுடைய மனைவின்னு சொல்ல முடியாது, என் கணவன் சொல்ல முடியாது. எல்லாருமே ஆண்டவர் சமூகத்துல. அதனாலதான் சபையை பார்த்து ஆண்டவர் என் மனவாட்டின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ இங்கதான் நீங்க அவன் கணவன் மனைவியா இருக்கிறீங்க. அங்க போன பிறகு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு மனவாட்டி. அல்லேலூயா. நானும் ஆண்டவருக்கு மனவாட்டி தான், நீங்களும் ஆண்டவருக்கு மனவாட்டி தான். சபை முழுவதுமே ஆண்டவருக்கு என்னவா தான் இருக்குது? மனவாட்டியாக தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய சரீரத்துக்கு ஒரு தோற்றம் உண்டு. அந்த சரீரத்துல நம்ம வகை வகையான பண்ணிக்கிறோம், வாங்கி நம்ம போட்டுக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். வகை வகையா நம்ம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காரியங்கள் நம்ம இந்த சரீரத்தை என்ன பண்ணிக்கிறோம்? அலங்கரித்துக் கொள்கிறோம். ஆனா நம்முடைய, அதாவது நீங்கள் என்று சொல்லப்படுகிற உங்க ஆத்துமாவுக்கும் நான் என்று சொல்லுகிற ஆத்துமாவுக்கும் எந்த உருவமும் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் போது அந்த உருவத்திற்கு நாம் அலங்கரிக்க வேண்டுமானால் தேவனுடைய பலன் எனக்குள்ள வேணும். அல்லேலூயா. பரிசுத்தம் தான் ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய ஆவிக்குரிய என் ஆத்துமாவின் அலங்காரமா இருக்கிறது. பரிசுத்தம் தான் என் ஆவிக்குரிய ஆத்துமாவுக்குரிய அலங்காரமா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தம் பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணுங்க. ஆமென் நான் தேவ சாயலா இருக்கிறேன், ஆமென் உங்களையும் தேவ சாயல உருவாக்கி இருக்கிறேன், ஆகவே நான் பரிசுத்தர், ஆகையால் மனுஷனை ஆண்டவர் அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்தின்படி உருவாக்குறாரு. இப்ப அவர் எதிர்பார்க்கிறாரு, நீ பரிசுத்தத்தை என்ன பண்ணிட்ட? இழந்ததுனால பாவ சாயல் அடைஞ்சிட்டேன். அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? அப்ப நான் அலங்கரிக்கப்பட்டது எதனால? பரிசுத்தத்தினால. நீ என்ன பண்ணு? என்ன போல மாறணும்னா, என்ன போல வாழணும்னா, என்ன போல இருக்கணும்னா நீயும் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தம் பண்ணுகிறவன் இன்னும் போதும். ஆமென் சொல்றோம். நம்ம வீட்டுல அவன் சம்பாதிக்கிற அவன் சம்பாதித்துக்கு போதும் சொல்றோமா? அவன் சொல்றோம். நம்ம வீட்டுல நம்ம அலங்கரிக்கிற அலங்காரத்துக்கு நம்ம போதும் சொல்றோமா? இல்ல. அல்லேலூயா. இன்னும் நம்ம வீடு கட்டணும், இன்னும் அவன் சொல்றோம் பெருசா இருக்கணும், இன்னும் பெரிய அவன் சொல்றோம் நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி போடணும் இருக்கிற அவன் சொல்றோம். ஒரு அம்மா வீட்டுல அவன் சொல்றோம் ஒரு வயசானவங்க, எப்படியும் பாத்தீங்கன்னா 80-90 வயசு இருக்கும். அவன் சொல்றோம் அவங்க இந்த 7 அடி பீரோ வச்சிருக்காங்க. 7 அடி பீரோ வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம். ஆமென் ஸ்தோத்திரம். அவங்க வீட்டுக்குள்ள அந்த பிஸ்கெட் வச்சிருப்பாங்க, அதாவது பீரோக்குள்ள பிஸ்கெட் வச்சிருப்பாங்க. என் பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் இருக்கிறதுக்காக அவங்க பீரோ திறப்பாங்க. திறந்தா வச்சுங்களேன், ஆமென் ஸ்தோத்திரம், அந்த 7 அடி பீரோ ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். எல்லாம் விதவிதமா கலக்கலா இருக்கும், புடவை இருக்கும். ஆனாலும் நாங்க போகும்போது, கிறிஸ்துமஸ் போகும்போது அல்லது நியூ இயர் போகும்போது என் பேர பிள்ளை ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கல. என் பேர பிள்ளை என்ன பண்ணல, ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டோம். 7 அடி பீரோ ஃபுல்லா என்ன இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கிற அநேக ஆமென் சொல்றேன் எல்லா நாட்களுமே நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய ஏக்கமும் ஆமென் அழிந்து போகிற மாமிசத்துக்குரிய காரியங்களுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஏங்கி கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது மேல சகோதரி சொன்ன சாட்சி எதுவும் போய் கேட்டீங்க? ஸ்தோத்திரம். மற்றவங்க கேட்கலையா? எங்க அவங்க ஏதோ சொல்றாங்க, கொஞ்ச நேரம் வேற அழுதாங்க. ஆமா, ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் அவரை ஆமென் யாரை அதிகமா நேசிக்கிறாரோ அவர் என்ன பண்றாரு, அவர் சிரிச்சுக்கிறவரா இருக்காரு. அல்லேலூயா. யார் அவர் அதிகமா நேசிக்கிறாரோ அவர் என்ன பண்றாரு, சிரிச்சுக்கிறார். சிரிச்சுக்கும் போது அவங்க என்ன பண்ணிடணும், அவன் மனம் திரும்பி ஆண்டவரே நான் செஞ்சது தவறு, என்ன பண்ணுங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கும் போது மறுபடியும் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தேவனாய், தான் செய்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சாட்சினா ஆமென் ஸ்தோத்திரம், கடந்த 2 வாரமா பார்க்கும்போது அவங்க பேத்திக்கு ஆமென் ஸ்தோத்திரம் காதுல ஒரு கட்டி வந்துச்சு. ஆமென். அவங்க என்ன நினைச்சாங்க, சுத்தாதான் நினைச்சு கட்டி வந்திருக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க, என்ன பூசுறாங்க, ஜெபம் பண்றாங்க, என்ன பூசுறாங்க, ஹாஸ்பிட்டல் போறாங்க, அம்மா ஊசி போறாங்க, மாத்திரை போடுறாங்க. அது என்ன ஆகுது,
ஆமென் சொல்றோம். சின்னதா மாறுது, மறுபடியும் பெருசாயிடுது, சின்னதாகுது, பெருசாயிடுது, சின்னதாகுது, பெருசாயிடுது. அதுக்கப்புறமா ஆமென் ஸ்தோத்திரம். கடைசியா ஆமென் கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மறுநாள் திங்கட்கிழமை ஸ்தோத்திரம் பயங்கரமான ஒரு வழியில இன்னும் பெருசாகி அந்த குழந்தைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பெரிய கட்டியா வந்துருச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த குழந்தை என்ன பண்ணுது? அழுது கொண்டே இருக்குது. பாக்குறவங்க என்ன சொல்றாங்க? நம்ம என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்தோத்திரம். இப்போ அவங்க ஜெபம் பண்றாங்க என்னன்னு சொல்லி, ஆண்டவரே அவன் இதே போலதான் என் பிள்ளைக்கும் வந்துச்சு, இப்ப என் பேர பிள்ளைக்கும் வந்திருக்குது. அவன் நீங்க என்ன பண்ணீங்க? என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணும்போது சுகம் கொடுத்தீங்க, அதே போல என் மகள் இந்த பேத்திக்கு என்ன பண்ணுங்க? சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஒரு பெண்ணுடைய முகத்தை என்ன பண்றாரு? காட்டுறாரு. யாருன்னா ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த பொண்ணுடைய முகத்தை என்ன பண்றாரு? காட்டுறாரு. காட்டும் போது அந்த ஜெபத்துல அவங்க உணர்வடைறாங்க. என்னன்னா ஆமென் ஸ்தோத்திரம் எங்க பேர பிள்ளைக்கு காது குத்தணும்னு சொல்லி உங்க திட்டம். என்ன திட்டம்? காது குத்தணும் என் பேத்திக்கு. அவன் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அவன் ஆண்டவர் என் கூட பேசினாரு, நான் கழட்டி போட்டேன். அப்ப ஆண்டவர் என் கூட பேசிதான் என்ன பண்ணிருக்கேன்? கழட்டி இருக்கிறேன். ஆனா என் பேத்திக்கு அப்ப ஆண்டவருக்கு அது பிரியலன்னா ஏன் ஆண்டவர் பேசிருக்கணும் உங்ககிட்ட? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியலன்னா ஆமென் ஸ்தோத்திரம் செஞ்சு செய்ய சொல்லிருக்கான் இல்லையா? ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் வேதத்துல சொல்லப்படுவதுதான். நகை போடலன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுவதுதான். ஆனா ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனாலதான் கட்டி இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். சில காரியங்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை ஆமென் சொல்லிட்டே வரேன். என்னன்னா ஆமென் ஸ்தோத்திரம் தகப்பனை போல பிள்ளை இல்ல, பிள்ளையை போல வேற பிள்ளை இல்லை. அவன் ஒவ்வொரு தலைமுறை என்ன ஆயிட்டு இருக்குது? அவன் சொல்ற தனக்கேற்ற அவன் இன்பமானங்களையும் தனக்கேற்ற இச்சைகளையும் அவன் சேர்த்து கொண்டே வருது. அல்லேலூயா. அவன் பேர பிள்ளை அவன் தகப்பனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. அதன் வழியாக அவன் மகனையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்றாரு. அதே வழியாகவே பேர பிள்ளையும் என்ன பண்றாரு? ஆண்டவர் கேட்கிறது நித்திய சுதந்திரம். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீயும் உன் பிள்ளையும் உன் பிள்ளைகளும் இந்த தேசத்தை என்ன பண்ணுவாங்க? ஆமா, அப்போ எல்லாருமே அந்த குடும்பம் முழுவதுமே அவன் சந்ததி ஃபுல்லாவே என்ன வந்து ஆண்டவருக்கு நித்திய சுதந்திரமாக. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் நீ பரிசுத்தமா இரு, அவன் உன்னதான் ரட்சிக்க நடத்தினேன், உன் பிள்ளைகளா பரிசுத்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணல சொல்லல. நீ அவன் பரிசுத்தமா இருக்கணும். நீ பரிசுத்தமா இருந்த உன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? பரிசுத்தத்தை கொடுத்து சொல்லிக் கொடுக்கணும். நீ நடக்கும் போது சொல்லணும், உட்காரும் போது சொல்லணும், படுக்கும் போது சொல்லணும். எல்லா நேரத்திலும் தேவன் செய்த நன்மைகளை நீ சொல்லிக் கொடுத்து நீ என்ன பண்ணு? இதுதான் அப்படி சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நம்ம பிரசங்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆமென் சொல்றோம். இந்த நாட்களை பார்க்கும்போது சொல்ற நாம பரிசுத்தமா இருப்போம், நம்ம வீட்டுக்கு வரவங்க எப்படி வேணா இருக்கலாம். அல்லேலூயா. நாம ஆமென் சொல்ற பரிசுத்தமா இருக்கணும், நம்ம வீட்டுல பிறக்கிறவங்க இல்லையே. அவன் நம்ம ஆண்டவர் பிள்ளைன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்களும் ஆண்டவர் பிள்ளையா தான் இருக்கணும். நம்ம வீட்டுல பிறக்கிறவங்களும் அல்லேலூயா. இது நான் சொல்லல, சொல்ற அவங்க சொன்னதை நான் சொல்லுவேன். அவன் இந்த வசனத்துக்கும் ஏற்புடையதா இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்ற. அவன் கேட்கிறான், தாவீது கேட்கிறான், என் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்க. மாமிசத்தை காத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கல. அவன் என் ஆத்துமா கலங்குகிறது. அவன் என் ஆத்துமா தேவன் மேல வாஞ்சியா இருக்குது. அவன் ஏன் வாஞ்சியா இருக்கா? காத்துக்கொள்ளணும். சத்துருக்கள் பலமா எழுந்திருக்கிறாங்க. அவன் சொல்ற உன் தேவன் என்ன சொல்லி கேட்கிறாங்க. அவன் என் தேவன் சொன்னியே, அவர் எங்க என்று சொல்லி கேட்கிறாங்களே. அவங்களுக்கு முன்னாடி அவன் என்னை காத்துக்கொள்ளுங்க, என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க சொல்லி கேட்கறதானே அந்த தாவீதுடைய அவன் சொல்ற கதறல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அமாவாசை ஜெபம் எதுக்கு பண்றோம், பௌர்ணமி ஜெபம் எதுக்கு பண்றோம் சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஒருத்தர் மட்டும் கை தூக்குறாங்க. ஏன்னா நம்ம மற்றவன் அமாவாசை ஜெபத்துக்கும் மறந்து கிடையாது, பௌர்ணமி ஜெபத்துக்கும் மறந்து கிடையாது. ஆமென் சோத்திரம். சில மாதங்களுக்கு முன்பாக ஆமென் சோத்திரம் எனக்கு கூட அந்த அமாவாசை ஜெபத்து மேலேயும்
பௌர்ணமி ஜெபத்தின் மேல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. அதனாலதான் நம்ம பேர் மாத்தி வச்சிருக்கோம். அவன் வெற்றியின் ஜெபம், விடுதலின் ஜெபம்னு சொல்லி. ஸ்தோத்திரம். அவன் சில போதவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, அவன் என்ன அமாவாசை பௌர்ணமி இந்துக்கள் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவர் ஒரு நாள் அவன் சொல்ற எனக்கு வெளிப்படுத்தினார் எதுக்காக அமாவாசை ஜெபம் அவன் சொல்ற பௌர்ணமி ஜெபம் சொல்லி. அல்லேலூயா. நம்ம ஒரு கிராமத்துக்கு போறோம், கேசு நல்ல சொல்லி டாக்ஸ் கொடுக்குறோம். அவங்க பாவத்துல வந்திருப்பாங்க, அக்கிரமத்துல வாழ்ந்திருப்பாங்க, விசுவாச பிடியில இருப்பாங்க. சோதனம் நாம என்ன பண்ணி டாக்ஸ் கொடுத்து அவங்க விசுவாசிச்சு அவங்க ஜோம் பண்ண சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த வீட்டுல உள்ள சகல காரியங்கள் என்ன பண்ணிருப்போம், கட்டி இயேசுவின் நாமத்தினால எல்லாம் என்ன பண்ணணும், ஆமா இந்த குடும்பத்தை விட்டு அகன்று போட்டு சொல்லிட்டு நம்ம பரிசுத்தம் பண்ணி என்ன பண்ணிருப்போம், ஜோம் பண்ணிருப்போம். சரியா? அதே போல இன்னொருத்தர் வச்சுங்களேன், ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. சோ அவர் என்ன பண்ணுவாரு, வாரம் சபைக்கு வருவாரு, வந்து கர்த்தருடைய சமூகத்துல அவர் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுவார். சோதரம். அப்புறம் வாரம் முழுதும் அவர் வேலை செய்வார், மறுபடியும் அடுத்த வாரம் வந்து அந்த பரிசுத்த பதிவு கொள்வார். சரியா? இப்படி ஆமென் சொல்ற ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பம் முழுசுமா ரட்சிக்கப்பட்டவங்க, ஆமென் சொல்ற சுத்தி இருக்கிறவங்க இல்ல, ரட்சிக்கப்படாதவங்க. நம்ம வேலை செய்யற இடமும் ரட்சிக்கப்படாத ஜனங்க, ஆமென். நம்ம நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், இவங்க ரட்சிக்கப்படாத ஒரு ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் பரிசுத்தவான்கள் தான், அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரும் பரிசுத்தவான் தான். ஆமென் சோதரன். தேவன் உங்களை பாதுகாக்கிறார், உங்களையும் உங்கள் ஆத்மாவையும் பாதுகாக்கிறார். இதெல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை வரங்களை பெற்று இருக்கிற என்னையும் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு, எங்க குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, பாதுகாக்கிறாரு. சத்துரு என்ன பண்ண முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது, தொட முடியாது. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஆனா அவன் சோத்திரம், ஒரே ஒரு ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அவங்க வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அமாவாசை தோறும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கோயிலுக்கு போவாங்க, படைப்பாங்க, படைச்சு மணியாட்டி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன் அமாவாசை என்னன்னு சொல்லியிருக்கேன், என்னன்னா அவன் அமாவாசை நாள்ல அவங்களுடைய தெய்வங்கள் ஓய்வெடுக்க போகிறதுனால மரித்த அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து அவங்களை பாதுகாப்பதற்காக அழைக்கிற ஒரு நாள். அதுக்குதான் அவங்க படைச்சு அவன் காக்காவுக்கு என்ன பண்ணுவாங்க, சோறு வைப்பாங்க. அப்ப வான்னு சொல்லி கூப்பிடும் போது விழுந்து போனதானே லூசிபருடைய அவன் சொல்ற தூதர்கள் கண்டிப்பா என்ன பண்ணும், கூப்பிட்டதுனால வரும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எவ்வளவு பரிசுத்தவான்களா இருந்தாலும் நாம கொஞ்சம் வீக்கா இருக்கும் போது, அந்த இடம் அவன் சொல்றோம் வீக்கா இருக்கும் போது நிச்சயமாய் அலங்கரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு அவன் கூப்பிடும் போது நிச்சயமா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா என்ன பண்ணும், வரும். அதே போலதான் பௌர்ணமியும், அப்பயும் கூப்பிடுவாங்க, அப்பயும் வரும். இப்போ அந்த வீட்டுல ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, கூப்பிட்ட ஒரு விஷயமும் இருக்குது. அவன் அந்த ரட்சிக்கப்பட்ட ஆளு டெய்லியும் நல்லா ஜெபிக்கிற ஒரு ஆளா இருந்தா, அந்நிய பாஷையோட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு ஆளா இருந்தா, அந்த கூப்பிட்ட அந்த காரியம் இவரை பார்த்தாலும் ஓடிடும். ஆனா அவர் வீக்கா இருந்தாங்கன்னா சரியா ஜெபம் பண்ண மாட்டாரு. காலையில் எழுந்தோடனே ஆண்டவரே சோத்திரம், என்னை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசந்த மட்டும் வாசிட்டு வேலைக்கு போற ஒரு ஆளா இருக்கட்டும். இவரு ஆத்மாவில் வீக்கா இருக்கிறாரு, அவன் சரீரம் மட்டும் 3 வேளை சோறு சாப்பிட்டுறாரு. அவன் வியாதி வந்தா அதுக்கு என்ன பண்ணிடுறாரு, சோதனை மருந்து போட்டுறாரு. ஆனா அந்த ஆத்மாவுக்கு அவன் கர்த்தருடைய வார்த்தைங்கிறத ஆராதனை கொடுக்கல, தேவ ஆவி என்ற பலத்தையும் என்ன பண்ணல. அவன் அதுக்குதான் அவன் சர்ச்சில் மாத்திரம் நீங்க அந்நிய பாஷை பேசி நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணும் போது அவன் சொல்ற அந்நிய பாஷை பேசி அவன் அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் அவன் அந்நிய பாஷை அபிஷேகத்தோட நிரம்பி நீங்க ஜெபிக்கும் போது, ஏனென்றால் அவன் அந்நிய பாஷை வரம் எதற்காக கொடுக்கப்பட்டது சொல்லி நீங்க வாசிப்பீங்கன்னா நீங்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக. அல்லேலூயா. ஆமென். நான் பேசுறதுனால இது யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நான் பேசுற அந்நிய பாஷை உங்களுக்கு சபையில யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, அது எனக்கு தான் பிரயோஜனம். நான் கர்த்தருக்குள் விருத்தி அடைகிறேன். அப்போ சபைக்கு எது பிரயோஜனம்னா தீர்க்கதரிசன வரம். அல்லேலூயா.
தீர்க்கதரிசன வரத்தினால சபை பக்தி விருத்தி அடைகிறது. அவன் அந்நிய பாஷை வரத்தினால அவன் சபை அல்ல, நீங்க. அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருக்குள் பக்தி விருத்தி அடையும் போது நான் பலன் அடைகிறேன். அல்லேலூயா. நான் பலன் அடையும் போது அவன் ஆவியானவருக்குள்ளாக என் ஆத்துமா பலப்படுகிறது. அவன் பலப்படும் பொழுது அவன் எப்பேற்பட்டதான காரியங்கள் வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் குடும்பத்துல காலையிலும் ஜெபம் பண்ணணும், சாயங்காலமும் ஜெபம் பண்ணணும். காலைல நீங்க வீட்டு விட்டு வெளில போகும்போது உங்க கூட எத்தனை வரும்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து போல இல்லை. எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு பரிசுத்தமான ஒரு வீட்டுல இருந்து வரல. நம்ம வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நம்ம வேலை வாங்குற ஜனமா இருக்கட்டும், யாருமே நம்மை போல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பாதுகாப்புல ஒரு அரண்ல இருந்து அவங்க என்ன பண்ணல, வரல. அவங்க காரியத்துக்கு வணங்கிட்டு பல பிரச்சனைகளோட பல போராட்டங்களோட உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்க கூட பேசும்போது அவங்க உங்க கூட பேசும்போது அவங்களுக்குள்ள ஆவி உங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. நம்ம பக்கத்து வீட்டுக்கு ஃபங்க்ஷன் போவோம், அதுக்கு பக்கத்து வீட்டுல சொந்த சக்கரை கொடுங்க, சொந்த உப்பு கொடுங்க, மிளகாத்தூள் கொடுங்க, இப்படி போவோம். அப்படி போகும்போதும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்கிறது நம்ம கூட தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், வஞ்சிக்கிறதுக்கு பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். வஞ்சிப்பதுக்கு பிசாசானவன் பயமுறுத்தல. நான் பயமுறுத்துறத சொல்ல, உங்களை பக்தி விருத்திக்குள்ள உங்க ஆத்மாவை காத்துக்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல ஆண்டவர் வாஞ்சிப்பீர்கள். கர்த்தர் தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை ஊற்றுவார். நீங்க வற்றாத இருக்கிற போல நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபித்து அபிஷேகத்தை நிரம்பி நான் போகும்போது எனக்குள்ள இருக்கிற பலன் சொல்ற அசுத்தாவிய என்னை கண்டவுடனே தொடர்ந்து சொல்ற ஓடி போயிடும். அல்லேலூயா. லேகியோன் பிசாசு பிடித்தவன் ஒரு மணி நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆயிரக்கணக்கான பிசாசு அவனுக்குள்ள இருக்குது. ஆயிரக்கணக்கான பிசாசு அவனுக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்து கரை ஏறினார், அவன் ஓடி வந்தான். இயேசு கிறிஸ்து போல பிசாசு பிடிச்சவன் ஓடி வந்தான். உமக்கு எனக்கு என்ன? இயேசு கிறிஸ்து உன் பேர் என்ன? எங்க இருந்து வந்த? சொல்லல, கேட்கல. ஸ்தோத்திரம். அவனே கேட்கிறான். இதுக்கு மேல இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, இதுக்கு மேல நமக்கு எங்க இல்ல, இங்க இடம் இல்ல. இனி நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன், தேவனுடைய குமாரன், ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு. இதுக்கு மேல இங்க நமக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்ல. இனிமே நான் ஓடணும். என்ன அந்த பண்ணி கொடுத்துட்டு அந்த பண்ணுங்க, அனுப்பிடுங்க. இயேசு போ, அவ்வளவுதான். நமக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குமானால், இயேசு அவரு கடவுளா இருந்ததுனால அந்த அபிஷேகம் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. ஆமென். சோதரன், அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்குமானால், ஆமென் சோதரம், நாமும் எங்கு போனாலும் நமக்கு விரோதமாய் செயல்படுற எல்லா அந்தகார வல்லமையும் நம்மை கண்டோனே நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிடும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஜெபிக்காத ஒரு ஆளா இருக்குமானால், நம்ம ஜெபிக்காம வேலைக்கு போறவங்க, நம்ம ஜெபிக்காம அவன் பக்கத்து வீட்டுக்கு போறவங்க, ஜெபிக்காம ஃபங்க்ஷனுக்கு போறவங்க, சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவன் ஜெபிக்காம போறவங்க, ஆமென் சோத்ரம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏராளமான ஆட்கள் வருவாங்க, ஏராளமான சூழ்நிலையிலிருந்து வருவாங்க, ஏராளமான சத்துருவின் கிரியிலிருந்து வருவாங்க. அல்லேலூயா. நாம் ஜெபிக்காம இருக்கும் போது நாம் வீக்கான ஆளு, நம்ம ஆத்துமா பாதுகாக்கப்படுறதுக்கு அவன் வீக்கான ஒரு ஆளா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்துல சத்துரு உங்களோட தொடர்ந்து வருவோம். தொடர்ந்து வந்து அந்த குடும்பத்துல நடந்த அதே காரியம் உங்க குடும்பத்துல நடக்கும். அதனாலதான் தேவையே இல்லாம நம்ம கணவனும் மனைவி கூட பிரச்சனை வரும். எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கீங்க? அவன் ஒண்ணுமே ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஒரு பெரிய காரியமே இருக்காது. ஆமென் சோத்ரம். திடீர்னு வந்திருப்பாங்க, ஆமென் சோத்ரம். திடீர்னு கோவப்பட்டு ரெண்டு பேரும் முட்டிட்டு இருப்பாங்க.
அது வரைக்கும் நல்லா சந்தோஷமா சமாதானமா இருந்திருப்பாங்க. ஆமென் சோதரம். திடீர்னு எங்கேயோ போயிட்டு வந்திருப்பாரு, இப்ப சண்டை போடுவாரு. காரணம், உன் பின்னாடி ஏதோ வந்திருக்கு. அது ஆமென் சோதரம் யார் மூலமா வந்திருக்கு? அது அங்கிருந்த பிரச்சனை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்ம தெரியாம நம்ம பலவீனமா, ஆத்துமாவில பலவீனமா இருக்கிறதுனால ஆமென் சோதரம் நம்ம குடும்பத்துல அது ஆட்டி படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்திலயும் நம்ம அந்த முழங்கால் பட்டி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புருவோமா, நிச்சயமா கர்த்தர் சமாதானம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. இதுக்காக தான் ஆமென் சோதரம் இந்த அமாவாசை நாளும் பௌர்ணமி தினமும் நம்ம பண்றோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆமென் சோதரம் சமூகத்துல ஆண்டவரை என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும், நான் எங்க போனாலும் சரி இந்த சபையை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கர்த்தருடைய அவன் வாஞ்சையாய் தேடி வருகிறதுனால ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் எங்க இருந்தாலும் சரி, நான் எர்மோன் மலையில இருந்தாலும் சரி, சிறு மலைகளுக்குள்ள இருந்தாலும் சரி, ஆமென் ஸ்தோத்திரம், அவன் யோர்தான் தேசத்துல இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை நினைக்கும் போது அவருக்குள் நான் பலப்படும் பொழுது தேவ ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். எப்பேற்பட்டதான பலவீனங்களையும் தாங்கத்தக்கதான பலனை எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தருகிறார். அவன் அதுக்காக தான் நான் ஆண்டவரை அவன் வாஞ்சியோடு, மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த உலகத்துல இந்த சரீரத்தை நான் காத்துக் கொள்வதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரீரத்தை எவ்வளவு பேணி காத்தாலும் சரி, சரீரத்தை எவ்வளவாய் நான் ஆமென் ஸ்தோத்திரம் அழகுபடுத்தினாலும் சரி, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா என் ஆத்துமாவை நான் காத்துக்கொண்டு என் ஆத்துமாவை நான் பலனடைவேனால் நான் பரலோக ராஜ்யத்துல நித்திய காலமாக அங்க நான் இந்த ஆத்துமாவை தான் வாழ போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதுமே பார்க்கும்போது இங்க அவர் சங்கீதக்காரன் தாவீது ஆத்துமாவை குறித்து தான் பேசியிருப்பார். என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சியா இருக்குது. 2வது வசனம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். 6வது வசனம், 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவன் நோக்கி காத்திரு, மாமிசமே காத்திருன்னு சொல்ல. அவன் தாவீதே காத்திரு மொத்தமா சொல்லல, என் ஆத்துமாவே. அல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கலங்காதே, திகையாதே. அவன் கர்த்தருக்கா காத்திரு, அவரும் ரட்சிப்பார். அல்லேலூயா. அவன் ரட்சித்த தேவனை துதிக்கல, ரட்சிக்க போற தேவனை துதிக்கல. அங்க 5வது வருஷம் கடைசி பார்க்கும்போது அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. இன்னும் நான் அதிகமா துதிப்பேன். அவர் ரட்சிக்க போகிறாரு, ரட்சித்த தேவனை கிடையாது, ரட்சிக்க போகிற தேவனை என் ஆத்துமாவே இன்னும் அதிகமா என்ன பண்ணு, துதி, நாம் துதிப்போம். அல்லேலூயா. கடைசி வசனமும் அதான் சொல்லுது, ஆமென் ஸ்தோத்திரம், என் முகத்திற்கு ரட்சிப்பையும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய மாமிசம் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் பரிசுத்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆவியானவருக்குள்ளாக நம்முடைய ஆத்துமா பலனா இருந்துச்சுன்னா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆத்துமா பலன் உள்ளவர்கள் 2 பேர் அவங்களுக்கு காட்டுறேன். அது ஒண்ணு ஆமென் ஸ்தோத்திரம் யோபு, நமக்கு தெரியும். அவன் சரீரம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? ஆமென் ஸ்தோத்திரம் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கான். சரீரம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? வியாதினால பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் சொல்றான், ஆமென் ஸ்தோத்திரம் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் ஆமென் மீட்பர் உயிரோடு இருக்கான். அல்லேலூயா. அவன் ஆத்துமாவில பலப்பட்டிருக்கான். காரணம், டெய்லி அவன் தேவ சமூகத்துல அவன் தன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் அவன் ஸ்தோத்திரம் ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பாங்களோ, பாவம் செஞ்சதுக்காக கிடையாது, ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பாங்களோ. அவன் உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், தேவனுக்கு பயந்தவனா இருந்தான், பொல்லாப்புக்கு விலகி அவன் தேவ சமூகத்துல அவன் ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு நாளும் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் அவன் தேவ சமூகத்தை தன்னை காத்துக் கொண்டதுனால அவன் ஆத்துமா பலப்பட்டிருந்தது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் சொல்ற, அவன் சரீரம் ஒரு மேல வீக்கா இருக்கலாம், அந்த சரீரத்தை அவனால தொட முடியும், ஆனா அவனுடைய ஆத்துமா என்ன பண்ண முடியாது. சத்ருவை பார்த்து சொல்றாரு, பிசாசை பார்த்து, அவன் சொல்ற என்னை மறுதலிக்கவே மாட்டான், ஏன்னா அவனுடைய ஆத்துமா பலனா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப பிசாசுக்கு தெரியல அவனை எங்க கை வச்சா எங்க விழுந்து போவான்னு சொல்லி, அவன் எங்க வீக்குன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணல, தெரியல. இப்ப உங்களுக்கு தெரியும், உங்களை குறித்து என்ன குறித்து தெரியும். நான் எங்க கை வச்சா, உங்களை எங்க கை வச்சா நீங்க விழுந்து போவீங்க, ஆண்டவர் தேட மாட்டீங்க, வேத வாசிக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க என்பது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு சில காரியங்களை
பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டானா ஜோம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், சில சர்ச்சைக்கு வர மாட்டோம். காரணம் கேட்டா ஏதோ ஒரு வீட்டுல ஆமென் சோதரம் முட்டிக்கிச்சு, அல்லேலூயா, ஏதோ ஒரு விஷயம் வீட்டுல நடந்துச்சு, அதனால இந்த சர்ச்சை ஆமென் சோதரம் ஆராதனையா பரவாயில்ல அடுத்த வாரம் போய்க்கலாம், அல்லேலூயா. அதுதான் பிசாசுக்கு தேவை. நீ சர்ச்சைக்கு வரக்கூடாது சொன்னா பிசாசு ஆமென் சோதரம் வாஞ்சியாம இருக்குது. ஏன்னா நீ சர்ச்சைக்கு வந்துட்டா ஆமென் சோதரம் உன் ஆத்துமா வெள்ளப்பட்டுச்சுன்னா பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னா ஆமென் சோதரம் நீ தேவராஜ்யத்துக்கு போயிடுவேன். நான் மட்டும் நரகத்தை கரையை தங்கி ஆமென் சோதரம் கஷ்டப்பட்டு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சோதரம் பிசாசான சோதரம். நரகம் என்பது பிசாசானவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு ஸ்தலம், பிசாசானவனுக்காக நியமிக்கப்பட்டதான ஒரு ஸ்தலம். மனுஷராகிய உங்களுக்கு எனக்கு ஆமென் சோதரம் நரகம் கிடையாது. அல்லேலூயா. நரகத்துக்கு ராஜாவா பிசாசு கிடையவும் கிடையாது. அவன் எல்லாரையும் போல அவன் வாதிக்கப்பட போறான், அவ்வளவுதான். அவன் தனியா வாதிக்கப்படாம உங்களையும் என்ன பண்ணிருக்கான் அவன் சொல்றான். உங்களையும் நம்மளையும் உலகத்தில் மனிதர்களையும் அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். காரணம் அவன் அவனுடைய பேச நம்ம பிடிச்சிருக்கோம். இருக்குங்களா? ஆண்டவரை துதிக்கிறதான பேச அவன் ஆண்டவர் அவனை மகிமையாக அழகாகவும் அவனை சிருஷ்டித்து தேவனை துதிக்கிறதுக்கான ஒரு மேன்மையான சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த பேசதான் ஆண்டவர் நமக்கு நியமிச்சு வச்சிருக்காரு. இப்போ அல்லேலூயா. அதை கெடுக்கணுன்றதுக்காக தான் பிசாசு என்ன பண்ணான். நம்ம கெடுக்கிறதெல்லாம் அவனுக்கு ஒரு லாபம் கிடையாது. அவன் ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் நல்லா இல்ல நீ நல்லா இருக்கிறது, நான் நல்லா இல்ல. அவன் உலகத்தை ஒரு பலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கண் நல்ல ஆயிடுச்சுன்னா உனக்கு ரெண்டும். அதான் பிசினஸ் பண்ற வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு ஒரு லாபம் வர கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போமானால் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாகத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு கூட ஆண்டவருக்காய் காத்திருந்து, ஆண்டவரே அவன் எத்தனை நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், என்னை சுற்றி இருக்கிறவங்க சொன்னாலும், அவன் உன்னை மறந்துட்டார் ஆண்டவர் அவன் சொன்னாலும் நான் சொல்லுவேன். அவன் சங்கீதம் 3 சங்கீதம் 3 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிறவர்கள் 10,000 பேரா இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். காரணம் கர்த்தர் எனக்கு பலனா இருக்க. அல்லேலூயா. ஏனென்றால் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் வாய்க்கும் போதெல்லாம், நான் மான்கள் நீரோட வாஞ்சிப்பது போல என் தேவனை நான் வாஞ்சிக்கிறேன். அவர் மேல நான் தாகமா இருக்கிறேன். அவர் மேல தாகமா இருக்கிறதுனால கர்த்தரை பலப்படுத்துகிறார். அவன் என்னை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க, அவன் ஆண்டவரோட ஆத்மா ரசிக்க மாட்டாரு அவன் என்று சொல்லி என்னை குறித்து சொன்னாலும் எனக்கு தெரியும் ஆண்டவன் கூட இருக்கிறார். அவன் நான் ஆண்டவரோடு உறவாடுகிறேன், ஆண்டவரோடு நடக்கிறேன். அவன் ஆண்டவர் நான் போகும் இடமெல்லாம் என் கூட வராது. நான் வரும்போது அவன் சொல்ல, நான் வரும்போது அவர் என் கூட வராது. என் போக்கிலும் என் வரத்திலும் ஆண்டவன் கூட இருக்கிறார். நான் அவருடைய சட்டை நிழல்ல இருக்கிறேன். யாரு இதை சொல்ல முடியும்னா, தேவனோட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொடுக்கிற ஒரு மனுஷன் மட்டும் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இந்த அதிகாரத்தை திரும்பி நான் வாசிச்சேன். ஏன் ஆண்டவர் அவன் சொல்றோம், சங்கீதக்காரன் தாவீது இவ்வளவு அவன் சொல்ற ஆண்டவரை வாஞ்சிக்கணும். ஏன் ஆண்டவர் இவ்வளவு வாஞ்சிக்கணும்? மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல ஏன் வாஞ்சிக்கணும்? அவன் சொல்றோம் அவரை ஏன் இவ்வளவு தாகமா வாஞ்சிக்கணும்? அல்லேலூயா. நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியும் அப்படிப்பட்ட ஒரு தாகமும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய சமூகத்தை அவன் எந்த ஆராதனையும் மிஸ் பண்ண மாட்டான். நம்ம வீட்டுல இருப்போம்னா நிச்சயமா கர்த்தருடைய சமூகத்துல இருப்போம். ஏன்னா என்னுடைய ஆத்மா நான் காத்துக்கணும். அல்லேலூயா. அவன் ஒரு ஆராதனை கூட நம்ம லேட்டா வரவே மாட்டோம். ஒரு ஜெபத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், லேட்டா வர மாட்டோம். காரணம் என் ஆத்மா ஆண்டவருக்கு பாதுகாக்க போறாரு. நான் சர்ச்சைக்கு போறதுனால பாஸ்டர் ஒரு லாபம் கிடையாது.
அவன் சர்ச்சைக்கு வரதுனா என்னுடைய ஆத்மா தான் பாதுகாக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா வேலைக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கரெக்டா டைமுக்கு போயிடுறோம். காரணம் மணி, பணம், அது லாபம் இருக்குதான் என்ன பண்ணிடுறோம், கரெக்டா போயிடுறோம். அல்லேலூயா. ஆனா சபைக்கு மாத்திரம் கரெக்டான ஒரு டைம் கிடையாது, ஒரு ஒழுங்கு கிடையாது. அல்லேலூயா. அந்த தாகம், அந்த வாஞ்சை நிச்சயமாய் நமக்குள்ள இருக்குமானா, ஆமென், ஸ்தோத்திரம். மான்கள் ஓடுமா, ஆமென், ஸ்தோத்திரம். ஓட ஓட அவன் வெயில்னால, அவன் ஸ்தோத்திரம், ரோட்ல அந்த காணல் நீர் தண்ணி இருக்குது போல தெரியுமா. அந்த மான் அதை பார்த்த உடனே என்ன பண்ணுவான், ஆகா தண்ணி இருக்குதுன்னு சொல்லி வேகமா ஓடி அவன் ஸ்தோத்திரம் போய் பார்க்கும்போது அங்க தண்ணி இருக்காது. மறுபடியும் அங்கிருந்து வேற இடத்துல பார்க்கும்போது இன்னொரு இடத்துல காணல் நீர் தெரியும், இன்னொரு இடத்துல காணல் நீர் தெரியும். அதை பார்த்து வேகமா ஓடும். அங்கே போனாலும் காணல் நீர் தான். இப்படி தண்ணி அவன் சொல்ற திரும்புறவெல்லாம் காணல் நீரை பார்த்து பார்த்து அது வேகமா ஓடி ஓடி அது களைத்து போனாலும் அதை விடவே விடாதான். அல்லேலூயா. ஆனா அது கிடைக்கவே கிடையாது, தண்ணீர் கிடைக்கல. ஆனாலும் திரும்புற இடமெல்லாம் காணல் நீர். அவன் பார்த்து பார்த்து அது விடாத வரைக்கும் அது ஓடிக்கொண்டே இருக்கும், அது தண்ணி தாகம் தீர்ற வரைக்கும். அது நாக்கு தாகம் தீர்ற வரைக்கும் அது வாஞ்சையாய் அவன் சொல்ற இந்த இது தண்ணியா இருக்குமோ, இது தண்ணியா இருக்குமோ, அது தண்ணியா இருக்குமோன்னு சொல்லி வாஞ்சையாய் ஓடி 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 அது களைத்து போனாலும் தன் தாகம் தீர்ற வரைக்கும் அது ஓடும். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கூட தேவ சமூகத்துல ஆமென் பரலோக நித்திய ஜீவனுக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம ஓடி தேவ சமூகத்துக்கு வருவது நமக்கு அவசியமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நாம தேடுவோமான இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் ஆண்டவர் நமக்கு தரேன் சொல்லியிருக்கிறது என்ன. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் ஆண்டவர் அதிகமாய் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை நாம் வாஞ்சையாய் தாகத்தோட இந்த வருஷத்துல கூட ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல், அப்புறம் ஊற்றுவேன். எத்தனை பேர் அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்றீங்க? ஊற்றுவேனா? கடந்த வருஷத்துல நான் சொல்றது உண்டு, அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் எதற்கு கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய மேல தாகமா இருப்போம். ஆண்டவர் நிச்சயமா அவரை நம்பி வருகிற கர்த்தர் ஒரு நாளும் புறம்பே தழுக தேவனா இல்லவே. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம வாழாக்க மாட்டாரு. ஆமென். சோதனை அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதுனால நமக்கு ஒரு வேலை 1000 ரூபாய் நஷ்டம் போல தெரியும். ஆமென். 1000 ரூபாய் நஷ்டம்னா ஆமென் சோதரம், சரி சர்ச்சுக்கு வரான் 1000 ரூபாய் நஷ்டமாக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நஷ்டப்படுத்தி விட்டுருவோம். தேவன் இல்லையா? அது அந்த பிசாசு கொண்டு வர 1000 ரூபாய், சத்துரு கொண்டு வர 1000 ரூபாய் அது. ஆமென் சோதரம். ஆனா ஆமென் சோதரம் பின்னாடி இருக்குது உங்களுக்கு. ஆமென். ஒரே நாள்ல 7000 ஆமென் ஒட்டகம், ஆமென் ஆடு, ஆமென் நம்ம வீட்டு போல. ஒரே நாள்ல 10 குமாரனும் நம்ம 10 குமாரன் குமார்த்தி நம்ம குடும்பத்துல என்ன பண்ணல, சாகல. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் கொடுத்தாரு, தேவன் எடுத்தாரு. அவரிடத்துல நன்மை பெற்றுனா கொஞ்சம் போல தீமை அனுபவிக்கலாமா? அல்லேலூயா. நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? நீங்களும் நான் சொல்ல முடியுமா? ஊர் சொல்லுமா? நம்ம வீட்டுல ஒரே ஒரு சின்ன குழந்தை வியாதிலாம் செத்து போச்சுன்னா என்ன பண்றோம்? என்ன இவங்க இயேசு கும்பிடுறாங்கன்றாங்க, அவன் பைபிள் தூக்கிட்டு போறாங்க, இயேசு இதபடியே காப்பாற்ற முடியல, ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்தாருங்க, நீங்க வாங்க அம்மனும் போங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க கூட சேர்ந்துட்டு ஆமான்னு சொல்லி நம்மளும் மூலையில உட்காந்துருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆமென் சொல்றோம், வாஞ்சை கிடையாது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆமென் கர்த்தரை பின்பற்றி ஓடுங்க. ஆமென் சொல்றோம். சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. ஆமென் சொல்றோம். இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென் சொல்றோம் என்று சொல்லி நாம் ஓடுவோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் கிடையாது. அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் செய்யறது கிடையாது, அதுவும் நம்ம கீழே உட்கார்ந்து இருக்கோம், மேல எழும்பவே முடியல. இதெல்லாம் ஆண்டவருக்காக தூக்கி போடுங்களேன். நிச்சயமா ஆண்டவர்
நீங்க அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவன் சொல்ற கனத்தையும் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சோதரம் நம்ம எதை தேடி போறோமோ அது நமக்கு கிடைக்கவே கிடைக்கல. நிச்சயமா நீங்க ஆண்டவர் மேல வாஞ்சி ஆண்டவர் தேடுங்களேன். ஆமென். சோதரம் நீங்க கேட்காத விரும்பாத அவன் ஒரு காலத்துல நீங்க விரும்பவே மாட்டீங்க. ஐஸ்வர்யம் வேண்டாம்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா குவிஞ்சிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வு படி நான் சொல்லிக்கிறேன்.